ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 25வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யுதிஷ்டன் அரசனாக முடிசூட்டப்பட்டான். ஆனால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அவனது ஊந்துதல் காரணமாக தனது அதிகாரத்தை சமர்ப்பித்துவிட்டு குழப்பத்திற்கும் பிரச்சனைக்கும் வழிவகுக்கும் ஒரு சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கினான். தமிழில் ஒரு வழக்கு சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியும் தானே. நல்லவன் வேண்டுமா, வல்லவன் வேண்டுமா? உங்களுக்கு அரசனாக ஒரு நல்லவன் வேண்டுமா அல்லது திறனுள்ள ஒருவன் வேண்டுமா என்பதே இது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நல்லவனாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பலாம். ஆனால் இந்த தேசத்தை ஆள்வதற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த வல்லவன் தான் உங்களுக்கு வேண்டும். தேசத்தை ஆள்வதற்கு தேவையான திறமையே அல்லது போதுமான புத்திசாலித்தனமே யுதிஷ்டனிடம் இல்லாமல் இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக நீதி நூல்களை படித்து ஏட்டுக்கல்வியின் நற்குணங்களை மிக அதிகமாகவே தன்னில் சேர்த்து கொண்டது அவனது புத்திசாலித்தனத்தை செயல்பட விடாமல் செய்திருந்தது. தன் மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்கு பதிலாக தன் மனசாட்சிக்கு எது நல்லதாக தெரிந்ததோ அதை செய்தான். இதுவே அவன் தொடர்ந்து பிரச்சனைகளை ஈர்ப்பதற்கான காரணமாக அமைந்துள்ளது. யுதிஷ்டனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர அவனை சுற்றி இருந்த மக்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை பேரழிவாகவே மீண்டும் மாற்றிக்கொண்டான். எந்த கெட்ட எண்ணத்துடனும் இல்லை, ஆனால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அவனது ஊந்துதலாலேயே இப்படி செய்து கொண்டான். நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஊந்துதலால் யுதிஷ்டன் தன்னை சுற்றி இருந்த பலரது உயிருக்கும் அபாயங்களை உருவாக்கினான். சிலர் அவர்களது உயிரையும் இழக்க நேர்ந்தது. துரியோதனின் வஞ்சக திட்டங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாண்டவர்களை விரட்டி அடிக்க திட்டமிட்டான் துரியோதனன். இறந்து விட்டதாக கருதிய பாண்டவர்கள் மீண்டும் திரும்பியதிலிருந்து அவனது மனம் முழுவதும் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. இந்த சகோதரர்கள் ஐவரையும் அழிக்க வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான். தனது தந்தை திருதராஷ்டிரனுடன் கர்ணன் முன்னிலையில் ஒரு சந்திப்பு நடக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தான் துரியோதனன். பொறாமை பற்றி எரிய இப்படி பேசத் துவங்கினான். அரசால பிறந்தவன் நான். வேறு யாரிடமிருந்து உத்தரவு கேட்டு நடக்க மாட்டேன். ஏதாவது செய்து பாண்டவர்களை துரத்தி அடிக்க என்னை அனுமதிக்கவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று துவங்கிய துரியோதனன் தொடர்ந்து துருபதனிடம் அவர்களுக்கு நட்புறவு இருப்பதால் தான் அவர்கள் வலிமையானவர்கள் என்று தங்களை நம்புகிறார்கள். எனவே எந்த விலை கொடுக்காதவது நாம் துருபதனை தமது பக்கம் கொண்டு வர வேண்டும். துருபதனை நம் பக்கமாக சாய்த்து விட்டால் அவர்களை பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு அந்த ஐவரையும் நாம் வெளிப்படையாகவே கொன்றுவிடலாம் என்றானாம். பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணர் இருப்பதை சுட்டி காட்டினானாம் கர்ணன். அத்துடன் போர்க்களத்தில் கிட்டத்தட்ட வெல்லவே முடியாதவர்கள் என பெயர் பெற்றிருந்த கிருஷ்ணரின் யாதவ வீரர்களும் அவர்கள் பக்கம் இருந்தார்களாம். திரௌபதியின் சுயம்வரத்தில் கிருஷ்ணர் சத்யாகி, உத்தவன் மற்றும் சாதாரண யாதவ வீரர்கள் கூட இலக்கை வீழ்த்தும் வல்லமையுடன் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கிருஷ்ணர் தான் போட்டியில் பங்கேற்க விடாமல் தடுத்து இருந்தார் என்பதையும் கர்ணன் நினைவூட்டினான். அது மட்டுமின்றி துருபதனின் மகளை பாண்டவர்கள் மனமுடிந்திருப்பதால் தன் மருமக்களின் எதிரிகளிடமிருந்து கிடைக்கும் எந்த கையூட்டிற்கும் துருபதன் பணியும் வாய்ப்பே இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டினான். இதை கேட்டதும் தனது திட்டத்தை கைவிட்டானாம் துரியோதனன். ஆனால் அவன் கைவசம் இன்னும் பல திட்டங்கள் இருந்தது. புதிய திட்டத்தை விவரிக்க துவங்கினான். அவர்கள் இங்கே அரண்மனையில் தான் வசிக்கிறார்கள். நாம் மிகச் சுலபமாக அவர்கள் உணவில் விஷம் கலந்து விடலாம் என்றான். திருதராஷ்டிரனும் கர்ணனும் எந்த பதிலும் பேசவில்லை. இருவரும் இதை பாராட்டவில்லை என்பதை பார்த்ததும் தனது அடுத்த திட்டத்திற்கு தாவினான். நாட்டிலேயே மிக அழகான பெண்களை நாம் அமர்த்துவோம். பாண்டவர்களை மயக்கி திரௌபதியை அவர்களுக்கு எதிராக திருப்போம். ஒரு குடும்பத்தை உடைப்பதைப் போல் எதுவும் இல்லை. அவர்கள் திருமணத்தை கெடுத்துவிட்டால் அத்தோடு அவர்கள் கதை முடிந்தது. இந்த திட்டத்தை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. தொடர்ந்து துரியோதனன் நாம் மாதிரியின் புத்திரர்களான நகுல சகாதேவனை தனியாக அணுகுவோம். எப்படியாவது நாம் அவர்களிடம் பேரம் பேசுவோம். அந்த இருவரையும் மற்ற 3 சகோதரர்களுக்கும் எதிராக திருப்பிவிட்டால் நாம் அவர்களது கதையை முடித்து விடலாம். இதற்கும் மூத்தவர்கள் சம்மதிக்கவில்லை. தொடர்ந்தான் துரியோதனன். கிருஷ்ணனுக்கு பெண்கள் என்றால் ஒரு பலகீனம் இருக்கிறது. நாம் அவனை அந்த வழியில் மடக்கிவிடும். நாம் திருமணம் செய்வதற்கு முன் பானுமதி மீது அவனுக்கு ஒரு மெல்லிய இடம் இருந்தது. எனக்கு தெரியும். நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். தன் மனைவி பணயம் மிக்க அளவிற்கு இறங்கினானாம் துரியோதனன். திருதராஷ்டிரன் குறுக்கிட்டு, என் மகனை
உன் இதயத்தில் நஞ்சிருக்கிறது. இது வேலை செய்யப் போவதில்லை. நாம் வேறு ஏதாவது தீர்வை யோசிப்போம். நாம் அவர்களை கொன்றுவிட்டால் மக்கள் அஸ்தினாபுரத்தை எதிர்த்து புரட்சி செய்யக்கூடும். அது நமக்கு நல்லதில்லை என்றாராம். பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று தடுக்கவில்லை திருதராஷ்டிரன். அந்த திட்டத்தின் செயல் வடிவ சாத்தியம் பற்றி மட்டுமே கவலைப்பட்டான். இதையும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். குரு படையை ஏற்கனவே துருபதனும் பாஞ்சாலர்களும் தோற்கடித்திருக்கிறார்கள். அவர்களும் யாதவர்களும் இணைந்து நமக்கு எதிரே சண்டையிட்டால் நமக்கு வாய்ப்பே இல்லை. இது சரியான வழியாக தெரியவில்லை என்றான். அவ்வளவு எளிதாக துரியோதனன் ஓய்ந்து விடுவானில்லை. பாண்டவர்களை அப்புறப்படுத்தி இவ்வழி காண வேண்டும் என்பதில் அவன் முழு மூச்சாக இருந்தான். சமாதானப்படுத்தும் குரு அரசவையினர். குருவம்ச அரசவையின் ஜாம்பவான்களை சந்தித்தான் துரியோதனன். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சியார் மற்றும் விதுரர் அமர்ந்திருக்கிறார்கள். பீஷ்மர் துரியோதனனிடம், உனது பங்காளிகளை அழைக்க வேண்டும் என்பது உன் மனதில் கடைசியாக வரவேண்டிய எண்ணம். ஏற்கனவே அரக்கு மாளிகைக்குள் அவர்களை வைத்து உயிரோடு எரிக்க நீ முயற்சித்தில் இதில் உனக்கு மட்டுமல்ல, உனது தந்தைக்கும் இந்நாட்டின் அரசுக்கு ஒட்டுமொத்த குருவம்சத்திற்குமே பெரும் அவப்பெயரை நீ சேர்த்திருக்கிறாய். உடலிருந்து உயிர் பிரியும் போது மட்டும் ஒரு மனிதன் இறப்பதில்லை. தன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை தொலைக்கும் போதே அவன் இறந்து விடுகிறான். ஆனால் உன் அவப்பெயரை சரி செய்து கொள். உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. யுதிஷ்டனை அரசனாக இருக்கும் அனுமதி, அது போதும். அவன் நடுநிலையான மனிதன். உன் மீது எந்த விதத்திலும் அவன் வஞ்சம் பாராட்ட மாட்டான். இப்போது அவன் என்ன செய்தான் பார்த்தாயா? நான் அவனுக்கு முடிசூட்டினேன். அவன் உனக்கு சமபங்கு தருகிறான். தன் சகோதரனைப் போலவே அவன் உன்னையும் நடத்துவான். உன் சகோதரனைப் போல அவனோடு நடந்து கொள்ள நீ பழகிக்கொள். இது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க திருப்புமுனையாக இருக்க முடியும். சரியான முடிவை நீ இப்பொழுது எடுக்க வேண்டும் என அந்த இடத்தில் மட்டுமல்ல, எப்போதெல்லாம் முக்கியமான முடிவெடுக்க வேண்டும் என்ற சூழல் வந்தாலும் அப்போதெல்லாம் துரியோதனன் வலுக்கட்டாயமாக தவறான திசையிலேயே திரும்பினானாம். தனது நலன் விரும்பிகள், நண்பர்கள், மூத்தோர்கள் என எத்தனை பேர் எத்தனை விதமாக அறிவுறுத்தினாலும் எப்படியாவது தவறான திசையில் செல்ல வேண்டும் என்பதிலேயே முனைப்புடன் இருந்தானாம் துரியோதனன். பீஷ்மர் தனது அறிவுரையை வழங்கியதும் துரோணாச்சாரியார் தொடர்ந்தார். பாண்டவர்களை அவ்வளவு எளிதாக தோற்கடித்து விட முடியாது. நீ என்ன தகுதி தத்தம் செய்தாலும் சரி, எனக்கு அர்ஜுனனை நன்றாக தெரியும். அவனுக்கு பயிற்சி அளித்ததே நான். எனக்கு சரிநிகர் சமமானவன் அவன். கண்ணை கட்டி கொண்டு கூட அவனால் உன் மீது அம்பெய்து கொன்றுவிட முடியும். அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் அவனுக்கு இருக்கிறது. அப்படி ஏதும் முயற்சித்தால் உனக்கும் உனது சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே மரணத்தை அழைப்புதல் வைத்து நீ வரவேற்கிறாய் என்றார். தன் கிருபாச்சியாரர் கிட்டத்தட்ட இது போன்ற கருத்துக்களையே வெளிப்படுத்தினார். துரியோதனனை சமாதானப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை என்பதை பார்த்த விதுரர் அதற்கு பதிலாக திருதராஷ்டிரனின் உணர்ச்சிகளை கிளறிவிட முயற்சித்தார். திருதராஷ்டிரன், விதுரர் மற்றும் பாண்டு மூவரும் பாலியத்தில் ஒன்றாக வளர்ந்தார்கள். இந்த உறவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முனைந்த விதுரர், நமது குழந்தை பருவத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக இருந்தோம் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். பாண்டுவை நீ எப்படி நேசித்தாய்? இப்போது உன்னால் எப்படி பாண்டுவின் பிள்ளைகளுக்கு எதிரானதை செய்ய முடியும்? பாண்டு நிச்சயம் சொர்க்கத்தில் இருந்தபடி உன்னை பார்த்து உன்னையும் உன் மகன்களையும் நிரந்தரமாக சாபமிடுவான். திருதராஷ்டிரன் அதிர்ந்து போனது வெளிப்படையாகவே தெரிந்தது. தொடர்ந்து பாண்டுவின் மீதான திருதராஷ்டிரனின் உணர்ச்சிகளை பெருக்கி முனைந்தார் விதுரர். ஆனால் தன் மகன் மீது மிக ஆழமான பற்று கொண்டிருந்த திருதராஷ்டிரன் அதை மற்றவர்களிடமிருந்து மறைப்பதிலும் வல்லவனாக இருந்ததை அவர்கள் குறைவாக எடை போட்டு விட்டார்கள். ஒரு அரசனுக்கு மிகச்சிறந்த ஆலோசகர்களாக எந்த காலத்திலும் இவர்கள்தான் இருக்க முடியும். இவர்கள் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்கள். குரு வம்சத்தின் நன்மைக்காகவே இதை சொல்கிறார்களா? என் மகனை நிச்சயம் சரியானதை செய்ய வேண்டும் என்றார். துரியோதனன் வெளியேறுகிறான். உள் நுழைகிறார் கிருஷ்ணர். ஒரு அரசனாக இதை நீ செய் என்று மட்டுமே துரியோதனிடம் திருதராஷ்டிரன் பேசியிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் முடிவை துரியோதனிடமே விட்டுவிட்டார். சட்டென அங்கிருந்து வெளியேறினாராம் துரியோதனன். அரசரும் மூத்தவர்களும் குரு அரசவையில் அமர்ந்திருக்கும் போது திடீரென வெளியேறுவது என்பது யாராலும் சிந்திக்கவே முடியாது. ஆனால் அதைத்தான் துரியோதனன் செய்தான். எது எப்படி இருந்தாலும் பாண்டவர்கள் இறக்க வேண்டும் அல்லது அவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பதில் அவன் முடிவாக இருந்தான். இந்த சூழலில் கிருஷ்ணர் உள்ளே வருகிறார். அப்போது முதல் எது நடந்தாலும் அதில் கிருஷ்ணர் வெளிப்படையாகவே பங்கேற்றார்.
அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய கிருஷ்ணர், எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்க முடியாவிட்டால் பாண்டவர்களுக்கு சரிபாதி ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்து விடுவதுதான் சரியானது. துரியோதனனும் அவனது சகோதரர்களும் அஸ்தினாபுரத்தை ஆளட்டும். யுதிஷ்டனும் அவனது சகோதரர்களும் ராஜ்யத்தின் மறுபாதியை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அவர்களே அமைத்து கொள்ளட்டும் என்றான். இன்னைக்கு 25வது தலைப்பு முடிஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து 26வது தலைப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.